கடவுளோட கைடன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்டை நோக்கி போக சொல்கிறாங்க 2 பேர்த்தையுமே. அதாவது ஆணையும் சரி பெண்ணையும் சரி. பெண் வந்து ஒரு அபண்டன்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் நடக்கும். ஆண் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து ஹீல் ஆகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ட்ராக்ட், யூனியன், ஒர்க்கிங் டுகெதர், லிவிங் டுகெதர், அது மாதிரி எது வேணால் நடக்கலாம். இந்த ஆண் நினச்சி இந்த பெண்ணை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இவங்க வந்து எவ்வளோ தள்ளி போயிருந்தாலும் இவங்க வந்து இந்த காதலை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த பெண்ணை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதாவது யூனிவர்ஸும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுது. அடுத்தது இந்த ஆண் எனர்ஜியும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. என்ன பிளாக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இந்த ஆண் எனர்ஜி வந்து ஓப்பன் அப் ஆகலை. அதுதான் ஒரு பெரிய பிளாக்கேஜ் இந்த காதல் வாழ்க்கையில் நடக்கிறது. அப்போது என்ன கைடன்ஸ்னால், இந்த ஆணுக்கு ஹீல் பண்ணுங்கள், உங்கள் ஹார்ட்டை ஹீல் பண்ணுங்கள். எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதுலேருந்து ஹீல் ஆகிட்டு நீங்கள் வந்து போய் சொல்லுங்கள், இந்த காதலில் பேசுங்க. பேசுகிறது தான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு. இந்த நியூ ஜேர்னி, அதாவது இந்த பெண் வந்து ஆல்ரெடி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பாஸ்டில். அடுத்தது என்ன பிளாக்கேஜ் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த ஆண் எனர்ஜி ஒரு புது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அது முன்னாடியே பண்ணியிருக்கணும். பல பிரச்சனைகளெல்லாம் பண்ணலை. இன்னொன்று என்ன கடவுள் சொல்கிறாங்கன்னா, இந்த ஜேர்னி வந்து க்ரியேட்டிவ் ஜேர்னியாக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க கடவுள். அதாவது உங்களோட பிஸ்னஸ், உங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சர், இல்லைனா நீங்கள் என்ன ஆர்டிஸ்டிக் டேலண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்ட் காத்துட்ருக்கு. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த ஆண் எனர்ஜி இப்போ பார்த்திங்கன்னா ஹாஸ்டிலிட்டிஸ், அதாவது கெட்டவங்களோட இப்போ போராடிட்டுருக்காங்க. அந்த கெட்டவங்ககிட்டேருந்து ஹீல் ஆகிறதுக்கு தான் இந்த டைம் அவங்க எடுத்துக்கிறாங்க. பாட்டம் டெக் கார்டு பார்த்திங்கன்னா டோர் டு வேல்யூ. இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டம் எல்லாமே ஏன் நடந்துகிட்ருக்கு இந்த ஆண் எனர்ஜிலன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக தான் கடவுள் எந்த பெரிய போராட்டத்தை அவங்க வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் பயப்படுறதுக்கோ இல்லை குழப்பிக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. திரும்ப இந்த ஹீலர் எனர்ஜி தான் கன்ஃபார்ம் ஆகுது. கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண் எனர்ஜி தேவதைகளோட பிளெஸ்ஸிங்கோட அதை ஹீல் ஆகிறதுக்கு அவங்களோட ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க நிறையா வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. ப்ரீஸ்னால் நம்ம சொல்லுவோம்ல, பூஜை பண்ணுறவங்க, இல்லைனா இந்த கெட்ட எனர்ஜியை விரட்டுறது. ஏன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்கள கிளென்ஸ் பண்ணுறாங்க. மேலேருந்து ஒரு ஜாரில் தண்ணியை வச்சு இந்த ஆண் எனர்ஜியை வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து கிளென்ஸ் பண்ணுறாங்க. அந்த கிளென்சிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண் எனர்ஜி நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கெட்டதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாகம் பண்ணுறது, இல்லைனா கோயிலுக்கு போனால் சில பரிகாரங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆண் எனர்ஜி கூடிய சீக்கிரம் விடோயர் ஆவாங்க. இப்போ ஏதாவது அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னா அதாவது அவங்க விடோயர் இருக்கலாம், இல்லைனா கூடிய சீக்கிரம் அவங்க விடோயர் ஆகலாம். இதுதான் வந்து கடவுள் சொல்கிறது. இந்த கிளென்சிங் ப்ராசஸும் அதுக்காக தான் நடந்துட்டுருக்கலாம். ஆனால் இப்போ இவங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதுதான் கடவுள் இங்கே சொல்ல வராங்க. ஒரு நிறைய கெட்டவங்க இருக்காங்க, நிறைய பொய் பேசுகிறவங்க இருக்காங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொய் நிறைஞ்ச ஒரு ஆள். பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, அந்த மாதிரி ஒரு கெட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஆண் எனர்ஜியில் முடிஞ்சிடும் அப்படின்னு. நீங்கள் இதில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது முடிஞ்சுது. நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு கெட்ட ரிலேஷன்ஷிப்பையும் மீன் பண்ணும். ஸோ உடனே வந்து கல்யாணம்னு போய் உங்களை நீங்களே குழப்பிக்க வேணாம். திஸ் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஆண் வந்து இந்த எனர்ஜியில் இருக்காங்க. அது வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு போலி விஷயம் அவங்க வாழ்க்கையில் முடிய போகுது. அதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வந்தாங்கன்னா இந்த காதல் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வரும். இது ஏன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆண் எனர்ஜி ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. அந்த குழப்பத்துலேருந்து அவங்களுக்கு கிளாரிட்டி வரணும். அந்த கிளாரிட்டி கண்டிப்பாக வரும். அவங்க இந்த ஆண் எனர்ஜியில் இருக்க ஒருத்தங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு போலி. இத்தனை நாளாக அந்த போலியை அவங்க வந்து உண்மைன்னு நம்பிட்டாங்க. மேபி இது ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம். அவங்கள பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வச்சுட்டாங்க. ஆனால் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரொம்ப கெட்டவங்க. ஃபால்ஸ்னஸ், அதாவது பூனை பார்த்திங்கன்னா திருட்டு பூனைன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் இது. இந்த திருட்டு பூனைங்க நிறைய அவங்க வாழ்க்கையில் இருக்குது. அந்த திருட்டு பூனைங்களோட முகங்களை வந்து இவ்வளோ நாளாக அவங்க பார்க்காம விட்டுட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆண் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், டெஸ்பர்னால் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம செத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ அந்த ஆண் நினச்சி இருக்காங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிலைமை ஆணுக்கு வராது. அந்த ஆண் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் அந்த நிலைமை வரும். அதனால் அந்த ஆணை வந்து கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. அடுத்தது இந்த மாதிரி கிளென்சிங் ப்ராசஸ்லாம் பண்ண சொல்கிறாங்க.
நேரம் சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு எனர்ஜி இருந்ததுன்னா அந்த எனர்ஜியிலேருந்து வெளியில் வரத்துக்கு இவங்க இந்த மாதிரி கிளன்சிங் ப்ராசஸ் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து ஹீல் ஆகி வெளியில் வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கெட்ட ரிலேஷன்ஷிப் அந்த வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா அந்த கெட்ட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும். மேபி இந்த கெட்டவங்க இப்போ இந்த சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க பண்ணுற ஒரு முயற்சியும் வந்து ஃபெயிலியரில் முடியுது. அதனால் அவங்க கூட இந்த எனர்ஜியில் இருக்கலாம். ஏன்னா இந்த கடவுள் வந்து இந்த ஆண் எனர்ஜியை இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு விட போகிறதில்ல. அவங்க வந்து அரவணைச்சிக்க போகிறாங்க அந்த ஆணை. இந்த ஆண் எனர்ஜி இந்த பெண் நோக்கி ரொம்ப லாயலாக இருக்காங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பெண் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அவங்க வந்து இருக்காங்களா, போயிட்டாங்களா, இல்லை நம்ம நினச்சிட்ருக்காங்களா, நம்ம ரொம்ப பேசாமல் இருக்கோம், அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். அவங்க உங்களை எப்போவுமே நினச்சிட்ருக்காங்க. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க அடுத்த எபிசோட். இந்த ஆண் வந்து நடந்துகிட்ருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுட்டு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அது வரைக்கும் இந்த பெண் எனர்ஜி உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் உங்களோட கைடன்ஸ். இந்த ஆண் வந்து அவங்களோட பவரை திரும்ப ரீக்ரெயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கடவுளோட அனுகிரகம் தேடுறது, அவங்க முயற்சி போடுறது, இந்த கெட்டவங்களுக்கு எதிர்த்து போராடுறது, இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஏதாவது டிலே வந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சன் கார்டு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணது. கண்டிப்பாக இந்த யூனியன் நடந்தே தீரும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் இந்த விஷயம் முடிஞ்சே போச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அது முடியாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கனெக்ஷன் முடியவே முடியாது. இந்த ஆண் எனர்ஜியில் இப்போ கர்மா ப்ளே அவுட் ஆகிட்டுருக்கு. ஆனால் கெட்டவங்களுக்கும் இந்த கர்மா ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது ஒரு குழந்தைய வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். அது ஏதாவது ஒரு விதத்தில் கடவுள் முடிச்சிருவார். இந்த எண்டு கார்டு வந்து எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணுங்க. கெட்டவங்க என்ன மாதிரி பிரச்சனை இந்த ஆண் வாழ்க்கையில் பண்ணிட்டு இருந்தாலும் அது முடிஞ்சு போயிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புது ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுதான் உங்களோட கைடன்ஸ். இந்த ஆண் எனர்ஜி வந்து இந்த பிரச்சனையிலே மூழ்கிட்டு இருக்காமல் அவங்க ஓப்பனப் ஆகணும். அதுதான் இந்த கனெக்ஷனில் பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. அவங்களுக்கு அந்த இன்னும் பேசுகிற அந்த தைரியம் வரல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு. இது கெட்டவங்க அந்த ஆண்கிட்ட வந்து திருட முயற்சி பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அது நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த ஹோம் வந்து உங்கள் வீடு, அதாவது இந்த காதல் வாழ்க்கையை ரெப்ரசென்ட் பண்ணுறது. மேபி இந்த கெட்டவங்க இந்த ஆண் வாழ்க்கையிலேருந்து இந்த வீடை கூட திருட முயற்சி பண்ணலாம். ஆனால் அது நடக்காது. ஏன்னா இந்த ஆண் எனர்ஜியை அந்த வீட்டை ரீச் பண்ணிடுவாங்க. இந்த கர்மா வந்து பேட் கர்மா முடிஞ்சு குட் கர்மா வரும்போது இந்த ஆண் எனர்ஜிக்கு ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப் இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். இந்த ஆண் எனர்ஜி அப்படி எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களால் நீங்கள் நினைக்கிற அந்த டெஸ்டினியை போய் அடைஞ்சிட முடியும். இந்த கெட்டவங்க என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது வந்து நடக்காது. அவங்க இந்த வீட்டை திருட முயற்சி பண்ணாங்க, அது நடக்காது. இந்த ஆண் எனர்ஜி வந்து இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணும். இந்த வீட்டில் போய் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவுமே நடக்கும். இந்த கெட்டவங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை பண்ண முயற்சி பண்ணாலும் அது ஃபெயிலியராக தான் முடியும். ஃபெயிலியரில் தான் முடியும். ஸோ இந்த வீட்டுக்கு போகிறது வந்து கன்ஃபார்ம்ட். ஏன்னா இந்த திருட்டுக்கு மேலே இந்த வீடு வந்துடுச்சு. இந்த வீடு அவங்க திருட முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை இந்த வீட்டில் தான் நீங்கள் போய் இருக்கணும்னு நினச்சாலும் சரி, அது கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். அந்த போராட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விக்ட்ரி கிடைக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இந்த ஆண் எனர்ஜி, இந்த கெட்டவங்க வந்து நிறையா பழி சொல் உங்கள் மேலே போட ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஃபால்ஸ் கேஸ். அது ஒரு வார்னிங். நீங்கள் வீட்லேயே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்க யாரையோ ஒருத்தங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்கள் மேலே ஒரு பொய் கேஸ் இல்லைன்னா ஒரு பழியை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆண் எனர்ஜிக்கு வந்து அப்டிக்கல்ஸ் டு ஓவர் கம். இந்த பெண்ணுக்கு வந்து எந்த அப்டிக்கல்ஸும் இப்போ இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கைடன்ஸ் தான், சிம்பிள். அவங்க வந்து நீங்கள் காதலை கைவிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், காதலை ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிசம்பர், இப்போ தான் டிசம்பரில் இருக்கோம். அப்போ இந்த டிசம்பரில் இருக்க தேவதை என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரையம்ப் ஓவர் ட்ரபிள்ஸ் அண்ட் அப்டிக்கல்ஸ். இந்த டிசம்பர்லேருந்தே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட பிரச்சனைகள்லேருந்து என்ன தான் இந்த கெட்டவங்க முயற்சி பண்ணாலும் இந்த கெட்டவங்களால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் அடுத்தடுத்து இந்த ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. யூ வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். இது வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கொடுக்குற கேரண்டி. இந்த கெட்டவங்க என்ன முயற்சி பண்ணாலும், எவ்வளோ முதுகில் குத்தி எவ்வளோ பெரிய பழி சொல்ல இந்த ஆண் மேலே போட முயற்சி பண்ணாலும்
அது வந்து நடக்காது. ஏன்னா இந்த ஆண் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே சரியான பொய்ங்க, ஃப்ராடுங்க. அவங்க எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. வாவ்! என்ன ஸ்பிரிட் சொல்கிறாங்கன்னா, இந்த ஆண் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஹீல் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க மனசளவில் ஹீல் பண்ணாங்கனாவே சக்ஸஸ் அஷ்யூர்ட் வித் குட் பிளான்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். இது பெண்ணுக்கும் பொருந்தும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா சக்ஸஸில் முடியும். மேபி நீங்கள் இந்த கெட்டவங்களை எதிர்த்து போராடுற விஷயத்தில் இந்த மாதிரி ஹாஸ்டிலிட்டிஸில் இருந்தீங்க இந்த ஆண் எனர்ஜி அப்படின்னா, நிச்சயமாக அந்த போராட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி கிடைச்சிருச்சுன்னா போலியாக நம்ப வேண்டாம். கடைசி வரைக்கும் இறங்கி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். போலியான வெற்றி இல்லைனா ஷார்ட் டேர்ம் வெற்றிக்கு நீங்கள் இது என்ன சொல்கிறது, மயங்கிட வேண்டாம். அடுத்தது வந்து கிராக்டு கப், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் லைஃப். இதுதான் இப்போ இந்த ஆணோட நிலைமை. ஏன்னா இங்கே டிஸ்பேர் எனர்ஜி ஆனதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பே இல்லை. ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாமே போலி. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் வெளுக்க அவங்களுக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. நியூஸ் இஸ் ஆன் த வே. இந்த பெண் எனர்ஜிக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் ஆன் த வேல இருக்குது. கண்டிப்பாக இந்த பெண் எனர்ஜிக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும் கூடிய சீக்கிரம். ஏன்னா இது ஃப்யூச்சர் கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் வந்து கேரண்டி சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் போடுங்க, யூ ஆர் கோயிங் டு கெட் சம் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். ஏன்னா இந்த கனெக்ஷனே உங்களுக்கு கான்ட்ராக்டாக முடியலாம். லைக் ஸ்டெப்பிங் இன்டு எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது 2 பேர்த்துக்குமே பொருந்தும். நீங்கள் வந்து போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு நியூ எனர்ஜி, அதாவது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த பெண் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக இந்த டிசம்பர்லேருந்தே உங்களுக்கு கெட்ட காலம் முடிய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் போட்டுட்ருக்க எஃபர்ட்ஸில் உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண் எனர்ஜியை இந்த லாஸ் ஒன்று ஒரு தடவை கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா நீங்கள் டெத்து பார்த்தோம், சாரோ ஓவர் அ லாஸ். அதாவது இது கண்டிப்பாக ஒரு டெத்தை தான் மென்ஷன் பண்ணுது. இது ஃபிசிக்கல் டெத்தாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு டெத் ஆஃப் அ சிச்சுவேஷனும் இருக்கலாம். இந்த டெத்துக்கு அப்புறம் இந்த க்ரௌன் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் வில் கம் டு யூ. இந்த முடிவு வந்து இந்த ஆரம்பத்தை இந்த ஆணுக்கு கொடுக்கும். அடுத்தது இந்த பெண் வந்து இந்த கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரௌன் காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெல்த் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து கேரண்டீட். நீங்கள் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையை மனசில் வச்சுட்டு நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம். இந்த வெல்த்தும் இந்த இதுவும் கேரண்டி. இந்த கனெக்ஷன் அடுத்த எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு இந்த கனெக்ஷனோட ஆரம்பமாக முடியும். ஸோ அந்த முடிவு வர வரைக்கும் இந்த பெண் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஆண் எனர்ஜிக்கு கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சில சாங்கியங்கள், சில சம்பிரதாயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தெளிவாக வருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். ஓ மை காட், சீதா குயின் ஆஃப் சேஸ்டிட்டி. இந்த கார்டுலேருந்து எனக்கு புரியுறது என்னென்னா, இந்த கெட்டவங்க இந்த ஆண்கிட்ட இந்த பெண்ணை பற்றி ரொம்ப தப்பாக பேசி அவங்க மனசை கலைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் வந்து சீதா தேவி, அவங்கள பற்றி சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இந்திரா கிங் ஆஃப் த காட்ஸ், ஃபிசிக்கல் விரலிட்டி, வெல்த் அண்ட் சக்ஸஸ், ஹீரோயிசம் அண்ட் லீடர்ஷிப், செக்யூரிட்டி இன் டைம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் அண்ட் வார். அதாவது இது என்ன அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இது வந்து கோபால். இவங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆண் வாழ்க்கையில். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் பேரண்டல் லவ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒன்ஸ் சில்ட்ரன், ஃபர்டிலிட்டி அண்ட் த வெல்பீயிங் ஆஃப் நியூ பார்ன்ஸ், டிவோஷன் டு கிருஷ்ணா அண்ட் தோஸ் க்ளோசஸ்ட் டு ஹிம். அதாவது ஏதாவது இந்த குழந்தைங்கள வச்சோ இல்லை ஒரு சின்ன ஜீவனை வச்சோ ஏதாவது பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா அவங்க ஃபேமிலியில் ஒரு குழந்தைய பற்றி ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்திரா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த போலியான ஒரு சூழ்நிலையை இந்த குடும்பத்தில் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆணை குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். அதான் ரொம்ப ஃப்ராங்காக இருக்குது இந்த ரீடிங். எந்த திருட்டுத்தனமும் இனிமேல் வேலைக்காகாது. ஏன்னா இந்திரா வந்து கிங் ஆஃப் த காட்ஸ். அவரோட வஜ்ராயுதத்தை வந்து அவர் யூஸ் பண்ண போகிறாரு. அந்த வஜ்ராயுதம் வந்து எல்லா கெட்டவங்களையும் அழித்து எல்லா போலியும் அழிச்சிடும். அப்புறம் இந்த ஆண் எனர்ஜி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அது காட் ஆஃப் மெடிசன் தன்வந்திரி வந்து அவங்களுக்கு அந்த ஹெல்த்தை கொடுத்துருவாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ், கிரேட்டர் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், மாஸ்டரி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் லிபரேஷன். இந்த எண்டிங் அதான் இதுதான் முடிய போகிறது. இந்த ஆண் வாழ்க்கையில் அவங்க நிறைய விதமாக குழப்பங்கள், அதாவது ஒரு ஆண் வாழ்க்கையில் ஒரு குழப்பம். இது எல்லாமே ஒரே ஆணுக்கு அப்ளை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆணுக்கு வந்து அவங்க முதுகில் குத்துறவங்களா இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு ஆண் வாழ்க்கையில் ஒரு குழந்தைய வச்சு பிரச்சனை பண்ணலாம்.
இல்லைனா அது வந்து போலியான குழந்தையாக இருக்கலாம், இல்லைனா அவங்க ஃபேமிலியில் ஒரு குழந்தைய பற்றி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி அதனால சொத்து தகராறு அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வராங்க, அது வந்து நடக்காது. ஆண் எனர்ஜி வந்து இந்த மாதிரி டென்ஷனாக டிப்ரெஸ்டாக இருக்கிற நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஹீல் ஆகிடுவீங்க. இந்த பெண் வந்து ஒரு சீதாதேவி, அதனால் இவங்க ஏதாவது ரூமர்ஸ் கிளப்புறாங்க, இல்லைனா அது இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை, ராவணனுக்கு என்ன தண்டனை கிடைச்சதோ அதுதான் இந்த கெட்டவங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலும் இங்கே அவதாரமாக வந்திருக்காரு. அதனால் பெண் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். நீங்கள் வந்து ஒரு லக்ஷ்மி தேவியோட அடுத்த அவதாரம், அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. கடவுளே உங்களை இறங்கி வந்து காப்பாற்றுவார். ஏன்னா கெட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவீங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.